ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காய்கறி செடியை நல்லா வளர இதை கொடுங்க. நல்லா வளருங்க உங்கள் செடியும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி செடிங்களுக்கெல்லாம் நான் ஆட்டெரு கொடுக்குறேங்க. அதை உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேங்க இன்றைக்கி. ஏன்னா ஒரு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அளவு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு. அதனால தான் சரி உங்களுக்கு அளவு மறுநாள் வீடியோவிலே உங்களுக்கு நான் அளவு சொல்லியிருப்பேங்க. ஆனால் அது வாயில் சொன்னதுனால சரி உங்களுக்கு வீடியோவாகவே ஒன்று காமிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி உங்களை மனசில் வச்சுன்னே இந்த வீடியோவை உங்களுக்கு வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த வீடியோவை எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு செடிக்கும் பார்த்திங்கன்னா 3 கை எருவு அளவு நான் கொடுத்துருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய செடிங்க, அதனால் 3 கை போட்டுக்கிறேங்க. சின்ன இப்போ முளைச்சி ஒரு 10 நாள் தான் ஆகுதுனிங்கன்னா ஒரு அரை கை அளவுக்கு தூவலாங்க, போதுங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆட்டு எருவை போட்டுட்டு செம்மண் அது மேலே கொஞ்சம் தூவி விட்றேங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த எருவும் மக்கிடுங்க. நம்ம கொஞ்சம் பேக்கும் கொஞ்சம் மண் கொஞ்சம் ரப்பர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஈரம் காக்கும், நல்லா செடி இன்னுமே நல்லா ஊட்டமாக வளருங்க. காயும் நல்லா நம்மளுக்கு பெருசாக கிடைக்குங்க. அதனால் கொஞ்சம் பேக்லேயும் மண் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 3/4 வாசிக்கு இருக்கணுங்க. அதனால் அதுக்கு தான் நான் கொஞ்சம் இது கம்மியாக இருக்குதுன்றதுனால நான் கொஞ்சம் கொட்டி விட்றேங்க மண்ணை. கொஞ்சம் ஈரம் நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா நான் 2 செடி வச்சுட்டேங்க. ஆனால் இப்போ நட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு செடி தாங்க நட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பேட்ச் பை பேட்சாக விளைஞ்சினே இருக்கிறதுனால மண்ணில் அவ்வளோ சத்து இருக்கமோ இருக்காதோ அப்படின்றதுனால நான் இந்த முறை என்ன பண்ணுங்க, நட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு செடி தாங்க நட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக்கினுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 12, 12க்கு 15 2 சைஸ் இருக்குதுங்க என்கிட்ட. இது பார்த்திங்கன்னா அகலம் 25ங்க, உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. இது கொடி ஐட்டத்துக்கு வேண்டி நான் போட்டுக்குவேங்க. ஆனால் இது கீரை பேகுங்க, கீரை பேகு, முள்ளங்கி விளைவிக்கலாம் அந்த மாதிரி பேகுங்க இது. நான் பார்த்திங்கன்னா என்ன போட்டுக்கிறேன்னா பொல்லங்காவும் பீக்கங்காய் கொடியும் இதில் போட்டு வச்சுருக்குறேங்க. அதாவது ஒரு பேகுக்கு 3 கொடி போட்டு விட்டேங்க. நீல வாக்கில் இருக்கிறதுனால 3 கொடி நட்டு விட்ருக்குறேங்க. இதுக்குமே அப்படி தாங்க பண்ணுறேன் நான். ஏன்னா எருவு போட்டு கொஞ்சம் மண் கொட்டி விட்டோம்னா இருக்கிற இலத்தலை, வெங்காய சருகுங்க எல்லாமே அப்படியே கொஞ்சம் மக்கிக்குங்க. கொஞ்சம் நல்லா சத்து கொஞ்சம் இன்னும் நம்ம செடிக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க. அதனால் அந்த மாதிரி நான் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களுக்கு எருவு போடுறதையும் காட்டணுங்க, 2வது செடிங்களுக்கு எவ்வளோ அளவு சொல்லுங்கன்ற கேள்வி உண்மையிலே நல்ல கேள்வி தாங்க. அதனால தான் நான் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு இது கரெக்டாக அளவு சொல்கிறேங்க. நான் பார்த்து இதே மாதிரி உங்கள் மாடி தோட்டத்துக்கும் எருவு கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா நம்மளுக்கு காயும் நல்லா ஆரோக்கியமாக கிடைக்கும், 2வது செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ இந்த தை மாதம் எருவு போட்டுடலாங்க. அதுக்கு மேலே எருவு கொடுக்கணுமான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேண்டான்னு தான் சொல்லுவோங்க. ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு ஈட்டு செடிங்களுக்கு ஈட்டு ஜாஸ்தி ஆகிடுங்க. அதனால இதுக்கு மேலே நம்ம எப்படி கொடுக்கணும் உரம் அப்படின்னா, நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். ஆட்டு எருவு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதனால தான் இந்த மாதமே நம்ம செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துர்லாம், காய் அறுவடை வர வரைக்கும் வரட்டும் அப்படின்றதுனால நான் இப்போ கொடுக்குறேங்க ஆட்டு எருவை. ஏன்னா இப்போ கொடுத்தோம்னா கூட இன்னும் ஒரு 2 மாதம் 1.5 மாதம் காய் பறிக்கலாங்க. அதனால தான் இந்த மாதம் எருவு கொடுக்குறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எருவு கொஞ்சம் கொடுக்குறத தவிர்த்துட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி நம்ம சேகரித்து வைக்கிறோம் பார்த்திங்களா, எல்லா தண்ணியும் ஒரு ட்ரம்முலையோ இதிலையோ ஒன்று சேர்த்து வச்சுங்கிறது ஒரு 15 நாளுக்கு கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் செடிங்களுக்கு தண்ணி 3 மடங்குங்க, லிக்யூடு 1 மடங்குங்க, அந்த மாதிரி கலந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க. அது இதுக்கு மேலே வாரத்துக்கு ஒரு டைமு அந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு வந்தாவே போதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே வெயில் காலன்றதுனால கொஞ்சம் பார்த்து தாங்க செடியை வளர்க்க வேண்டியதாக இருக்குது. எருவோ இல்லை இது வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாங்க. வேறு எது கொடுத்தாலுமே செடி எழ்றதும் கஷ்டமாக போயிடுங்க. செடி பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் இருக்காதுங்க, வெயிலுக்கும் தோண்டு போயிடுங்க. அதனால் லிட்டில் ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்தா போதுங்க. அதாவது என்னுடைய ஒப்பீனியன் அது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நேற்று போட்ட வீடியோவை கொஞ்சம் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேங்க, தயவுசெய்து அந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள்.
அறுவடை வீடியோவும் கொடுத்துருக்கேன். கலர் காக்கனா செடி காட்டியிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூச்செடியும் கொஞ்சம் கலந்து காட்டிட்டு வரேங்க. ஏன்னா வெறும் அறுவடையே உங்களால் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும்ன்றதுனால கொஞ்சம் இப்போ பூச்செடியும் உங்களுக்கு கொஞ்சம் கலந்து கலந்து காட்டிட்டு வரேங்க. உங்களுக்கு வேண்டி தான் நான் இவ்வளவும் அதை ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு வீடியோவாக வித்தியாசமாக பண்ணணுன்ட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேங்க. கொஞ்சம் நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் எருவு போட்டு நம்ம கலக்கி விட்டுணுங்க. கலக்கி விட்ட பின்னாடி கொஞ்சமாக தண்ணி விடணுங்க. ரொம்ப தண்ணி விட்டு கேரி பேக்கை விட்டு வெளியே போயிடக்கூடாதுங்க. தண்ணி ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, போதும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 நாள் 2 நாள் கொடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஈரம் காக்குங்க. ஏன்னா எருவு போட்டோம்னா கொஞ்சம் ஈரமும் நல்லா செடி காக்குங்க. அதனால் நம்மளுக்கு டெய்லியும் தண்ணி விடணுன்றதை விட இப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் 1 நாள் 2 நாள் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் வெயில் சுமாராக தான் இருக்குங்க. அப்புறம் மாதம் வேணால் நம்ம டெய்லி கொடுக்குற மாதிரி வந்துடும்னு நினைக்கிறேங்க. வாங்க, நான் இப்போ புதினா நட்டேங்க இந்த பாட்டில். அதனால் அதையும் உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க. ஏற்கனவே இந்த பாட்டில் புதினா நட்டு வச்சுருந்தேங்க. இப்போ அது அறுவடையாகி இப்போ ஒரே பாட்டில் இருந்தாலுமே நம்ம ரொம்ப 2-3 அறுவடை தாங்க எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த மண் யூஸ் பண்ணணுங்க. அது சரியாக வராதுங்க. நம்ம அதனால் அந்த பாட்டை மண்ணை கொட்டிட்டு நம்ம திருப்பி வேறு மண்ணை யூஸ் பண்ணி இப்போ மறுபடியும் நான் புதினா இதில் நட்டு வைக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. இதில் புதினா நட்டு நம்ம பறிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் மறுபடியும் இதில் நான் புதினா நடுறேங்க. வெயில் காலத்தில் கொஞ்சம் புதினா நோவு தாக்கவும் தாக்காதுங்க, நல்லா வளருங்க. பற்ற வச்சிட்டோம்னா போதுங்க. இன்னும் ஒரு 5 நாளைக்கு ஒரு 6 நாளைக்கு ஒரு நிழல்லே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஷேடோவில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக புதினாவை நம்ம பற்றிக்குங்க, அதாவது பச்சை கட்டிக்குங்க. அந்த மாதிரி நட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க புதினா. ஏன்னா வெயில் காலத்துக்கெலாம் எந்த நோவும் தாக்காதுங்க. அதனால் இப்போ வெயில் காலத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோவு தாக்கிறது கொஞ்சம் கம்மிங்க. அதனால தான் இந்த மாதிரி செடியெலாம் இப்போ நட்டுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேங்க. நான் பாருங்கள் ஒரு குத்தாக நடுறேன் பாருங்கள். ஏன்னா இதில் ஒன்று போகும் ஒன்று வரும். அதனால் நான் குத்தாக நட்டு வைக்கிறேங்க. போகிற செடி போட்டும் வர செடி வரட்டும்னு சொல்லிட்டு நான் நட்டு வைக்கிறேங்க. புதினா பொறுத்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் வந்துடுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றதில் பிரச்சனை இல்லைங்க. இது புதினாவை பொறுத்த வரைக்கும் நான் இது இல்லாத இன்னொரு கேரி பேக்கில் கூட ஒரு பேக்கு நட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ புதினா அதிகமாக வீட்டுக்கு தேவைப்படுறதுனால பற்ற மாட்டேருந்துங்க. அதனால் இன்னொரு பேக்கும் நட்டு வைக்கலான்ட்டு இப்போ மறுபடியும் புதினா வாங்கி இப்போ தண்ணிக்குள்ளே வச்சுருக்குறேங்க. இப்போ 2 நாளாக தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம நடலாங்க. அந்த மாதிரி மெத்தடும் நல்லா பலன் கொடுக்குதுங்க. நீங்கள் நடுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி நடலாங்க. அப்புறம் போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன பூச்செடிங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னென்ன பூச்செடி வச்சுருக்கேன் அப்படின்றது நான் வீடியோவில் ஒவ்வொரு பூச்செடியாக காட்டுறேங்க சிஸ்டர். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த வீடியோவிலையும் நான் எங்கிட்ட 2-3 வெரைட்டியாக பச்சை முல்லை இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு முல்லைப்பூச்செடி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. இந்த புதினா நட்டுற முடிஞ்சதும் உங்களுக்கு அந்த பூ வீடியோ வருங்க. கிளிக் பண்ணி போக வேண்டாங்க, பாருங்கள். இதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது நீங்கள் கமெண்ட் கொடுங்க, நான் கொடுக்குறேன். சந்தேகங்களை கேட்டாலும் நான் க்ளியர் பண்ணி விடுவேங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேங்க. சுஜா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா வீடியோவுக்கும் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறீங்க. உண்மையிலே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க. அதை படிக்கும்போதும் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. இதே மாதிரி என் வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்க. இது ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் கொடுக்குறவங்களாம் இப்போ ஒருத்தர் கூட லைனுக்கு வரமாட்டேன்றீங்க. அதனால் இருக்கிறவங்களும் அதே மாதிரி ஒரு 10 நாளுக்கு தொடர்ந்து வரீங்க, அதுக்கப்புறம் வர்றதே இல்லைங்க கமெண்ட்டுக்கு.
அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அடடா ஃபஸ்ட்டுருந்து கொடுத்தவங்கலாம் இப்போ நிறைய பேர் கொடுக்குறதே இல்லைங்க கமெண்ட்டு. அது நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கறதில்லையான்னு எனக்கு தெரியலிங்க. அதனால தான் அந்த முறை என்ன பண்ணேன், அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த கமெண்ட்டு கொடுத்தவங்கலாம் நான் வந்து இப்போ அடடா ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அவங்கள. அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, என் வீடியோவை பார்க்குற ஃபஸ்ட்லேருந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து என் வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் பார்க்குறோம் அப்படின்றத ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், இது வந்து பச்சை முல்லைங்க. இது பச்சை முல்லை வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பால் முல்லை வச்சுருக்கேன். அப்புறம் ஊசி மல்லி வச்சுருக்கேன். 3 ரகம் வச்சுருக்குறேங்க. இந்த ரகத்தை இந்த முல்லைப்பூலே பார்த்திங்கன்னா 3 ரக செடி வச்சுருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குதுங்க. அதில் வந்து நான் அந்த திராட்சை கொடி, மல்லிப்பூவில் பார்த்திங்கன்னா 5 வெரைட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது கொஞ்சம் அப்படியே எப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் சின்ன சின்ன கலெக்ஷன் வச்சுருக்குறேங்க. ஏன்னா இதுங்களாம் நல்ல கொத்து கொத்தாக பூ எடுக்கிற ரகங்க. அதனால நல்லா இருக்குது, பூவும் நல்லாயிருக்கு, வாசமும் நல்லாயிருக்கு. அதனால இந்த செடியை வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க. நல்லா பெரிய செடி ஆகிடுச்சிங்க, நிறைய பூ கொடுக்குதுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ பூ பறித்து கட்டியிருக்கேன் அப்படின்றதையும் காட்டியிருக்கேன். பாருங்கள், எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. என் செடி எப்படி இருக்குது, என் பூ எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. பூ பிடிக்காத பெண்கள் யாருமே கிடையாதுங்க. அதனால தான் சரி, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் இந்த முடிவுக்கு வந்துட்டுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நான் பூச்செடியை வீடியோவில் காட்டுறதே இல்லைங்க. அதனால தான் சரி மறுபடியும் காட்டலாம். பாருங்கள் எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்கள். நல்ல ரகங்க இந்த ரகம். மல்லிகைப்பூ செடிலையும் அதே மாதிரி தாங்க. 9 அடுக்கு, 7 அடுக்கு, 3 அடுக்கு, 2 அடுக்கு, ஒத்த அடுக்குன்னு 5 வகையாக மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். அதுவுமே இப்போ சீசன் இல்லைங்க, அதனால் உங்களுக்கு காட்ட முடியலைங்க. இல்லைனா சீசன் இருந்திருந்தால் நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால் முல்லைங்க இந்த ரகம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நோத்தாக்கிடுதுங்க. அதுதான் இந்த ரகத்தில் ஒரு பிரச்சனைங்க. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டுக்குதுங்க. அதனால் என்ன பண்ணுறது, அப்பப்போ கட் பண்ணி விட்டாலுமே அது அதே மாதிரி தாங்க வருது. என்னவோ அந்த ரகம் எனக்கு செட் ஆகலை. பாருங்கள், இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து கட்டியும் காட்டுறேங்க. கனகாமரத்தை இடையில வச்சு பச்சை முல்லையும் கட்டலாங்க. பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், கட்டியிருக்கேன் எவ்வளோ பூ எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள். இடையில வச்சு இதுவும் பார்த்திங்கன்னா 4 நாள் வச்சு கட்டுவோங்க. இவ்வளோ நீட்டு வருது பாருங்கள், ஒரு முழம் வருதுங்க. கட்டினாவும் இப்படி இருக்குங்க. மலர்ந்ததையும் உங்களுக்கு காட்டிக்கிறேன் பாருங்கள். மலர்ந்தால் இன்னும் அழகாக தெரியுதுங்க. இது நான் 4 நாள் வச்சு கட்டினதுனால 3/4 முழம் இருக்குதுங்க. 3, 2 வச்சு கட்டினோம்னா கண்டிப்பாக ஒரு முறை வளர்ந்துருதுங்க. பாருங்கள், மலர்ந்தால் இப்படி இருக்குது பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்ல ஒரு வாசனை உள்ள பூவுங்க இதெல்லாம். உங்களுக்கு இன்னும் என்னென்ன செடி நான் வச்சுருக்கேன்னு அடுத்த வீடியோவில்ன்றதில் எனக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள். நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். சங்கர் மாலா தான் கேட்டிருக்கீங்க. பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. பாருங்கள், இதுவும் என் வீட்டு முன்னாடி இருக்கிற இடம்தாங்க. அதிலே வந்து கீரையும் வளர்த்திடுவேங்க, வல்லாரையும் வளர்த்திடுவேன். அந்த மாதிரி பூச்செடிங்களுக்கு நடுவில் இதெல்லாம் ஒரு ஊடுருவி பயிர்னு சொல்லுவீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிங்க. நான் ஒரு வட்டம் பறித்தாவே பசலைக்கீரை கை நிறைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு கீரை வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைச்ச மாதிரி கிடைக்குங்க. எந்த ஒரு மருந்தும் கிடையாதுங்க, எந்த ஒரு உரமும் கிடையாதுங்க. மாடி தோட்டத்துக்குன்னா கூட நான் ஆட்டு எருவு போடுறேங்க. ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஆட்டு எருவும் போடுறதில்லைங்க. வெறும் களைச்செடிங்களை களை எடுக்கும் போது அதை வந்து நான் மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி விட்ருவோங்க. அதே வந்து அதுக்கு தேவையாக்கிற உரம் ஆகிடுதுங்க. அதனால் நான் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த உரமும் இதுக்கு போடுறதே கிடையாதுங்க. திராட்சை கொடிக்காகட்டும், முல்லைப்பூக்காகட்டும், மல்லிகைப்பூவாகட்டும், எதுக்குமே நான் உரம் போடுறதில்லைங்க. ஆட்டு எருவே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த களைச்செடிங்களே நான் வேறான பக்கத்தில் குழி தோண்டி புதைச்சி விட்ருவோங்க. அதுவே மக்குச்சுனாவே அதுவே அதுக்கு உரம் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது நீங்களே பார்த்தீங்கள்ல, அந்த அளவுக்கு பெருசு வளர்ந்துருதுங்க. பாருங்கள், இவ்வளோ கீரை பறிச்சிட்டோம் பாருங்கள்.
நல்ல ஆரோக்கியமான கீரைங்க. இந்த பசலைக்கீரை வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. பிபிக்கெலாம் பயங்கரமான எஃபெக்ட்டுங்க இது. இது உடம்புக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த காய் இந்த பூவெல்லாம் கிள்ளி கிள்ளி மறுபடியும் அந்த மண்ணுக்கே போட்டு விட்ருவோங்க. ஏன்னா அது விதை உளுந்து அது மறுபடியும் புதுசாக முளைக்குங்க. அதனால இந்த விதையை நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. பூ வந்து காயும் பூவையும் கிள்ளி மண்ணிலே போட்டு விட்ருவோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து கீரையை பயன்படுத்துகிறேங்க. வாங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது, பறிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் எரு போடவும் நல்லா தளன்னு வளர்ந்துருச்சுங்க. இன்றைக்கி நிறைய மிளகா இருக்குதுங்க. அதனால தான் சரி இது உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பச்சை மிளகா உங்களுக்கு அறுவடை பண்ணி நான் போட்டுமே. அதனால தான் சரி இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவில். இது நல்ல காரங்க. இந்த ரகத்தை தான் மறுபடியும் நான் போட்டிருக்கிறேங்க, விதை போட்டிருக்கேன். இப்போ நேற்று போட்ட சொன்ன நான் கூட வீடியோவில் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க விதை போட்டிருக்கேன்னு. மிளகா விதையும் தூவியிருக்கேங்க. இந்த ரகம் தூவியிருக்கேன். அப்புறம் காஷ்மீர் கலரில் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரகமும் நல்ல காரம்னு சொல்லியிருப்போம் பாருங்கள், அந்த ரகத்தையும் தூவியிருக்கிறேங்க. ஏன்னா எனக்கு இந்த 2 ரகமும் நல்லா இருக்குதுங்க. அதாவது சமையலுக்கும் சரி உடம்புக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு பச்சை மிளகாயே ஆகாதுங்க. ஆனால் இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு பண்ணலை. அதனால் எனக்கு இந்த ரகம் ரொம்ப பிடிச்சதுனால இதே ரகத்தை மறுபடியும் நான் வந்து பயிரிடணுன்றதுனால விதை போட்டு விட்ருக்குறேங்க. முளைச்சிச்சின்னா பிடுங்கி இந்த வெயில் காலத்துலேயே நட்டு வளர்த்திட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு பனிக்காலம் குளிர்காலம் அதெல்லாம் வந்து வராதுக்குள்ளே நம்ம அறுவடைக்கே எடுத்துடலாங்க. இளசுருட்டுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சீசன் நம்ம நாற்று நட்டு விட்டோம்னா அழகாக வளர்த்திடலாங்க மிளகாயெல்லாம் இந்த சீசன் அழகாக வளர்த்தலாங்க. ஏன்னா இதுக்கு வெயில் காலம் தாங்க இதுக்கு பெட்டரான சீசன். வெயில் தாங்க இதுக்கு நல்ல வேணும். மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும் மிளகாய் செடி, கத்திரி செடி, தக்காளி செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காலத்தில் நடணுங்க. அப்போ தான் இதுங்களாம் நல்லா நோய் தாக்காத நல்லா வருங்க. பாருங்கள் அறுவடையை. இன்றைக்கி அறுவடையை உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு வேண்டிய இந்த பச்சை மிளகாயை காட்டியிருக்குறேங்க. ஏன்னா எருவு கலந்ததை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடக்கூடாதுனால இதை காட்டியிருக்குறேங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.